ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் பராமரிப்பின்றி காணப்பட்ட சுரங்கப்பாதை குறித்து செய்தி வெளியிட்ட நிலையில் என்னிடம் கேட்காமல் ஏன் செய்தி வெளியிட்டீர்கள் என நகராட்சி ஆணையர் ராஜாராமன் செய்தியாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ஆடியோ வெளியாகியுள்ளது. தண்ணி எப்ப சார் இருப்பீங்க? இல்ல சார், நீங்க போறதுக்கு முன்னாடி ஏன் கேட்க மாட்டீங்க? நியூஸ் போட்டுடுறீங்க. இல்ல சார், ஆக்சுவலா என்னன்னா அது ரொம்ப நாளா ஒரு பிரச்சனையா இருக்கு. இல்ல என்ன இருக்கு சார், நான் என்ன கேக்குறேன்னா நீங்க போடும்போது என்ன கேட்கணுமா வேண்டாமா சார்? இது நிறைய வாட்டி சொல்லி ஏன் வியூஸையும் போடணுமா வேண்டாமா சார்? நியூஸ்ல ஏன் வியூஸையும் போடணுமா வேண்டாமா? சரிங்க சார், சொல்லுங்க சார். இல்லங்க, நான் சரிங்க சொல்லுங்க. நான் அதான் கேக்குறேன், நீங்க தான் சொல்லணும். போடும்போது இப்படிதான் பண்ணீங்க. எத்தனையோ வருஷம் ஆகுது, அது எடுக்கிறோம், எடுத்து போட்டோன்னு அது வீடியோ பண்ணி வச்சுக்கிட்டு அது உடனே எடுக்கணும்னாக்கா எப்படி? அது அதாவது அப்படிலாம் இல்ல சார். நியூஸ் ஆகுறீங்க. இப்ப பாருங்க சார், இந்த எடுப்பேன். அதே மாதிரி இந்த ரெட்டகன் வராது இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துலயுமே நம்ம ஆளுங்க எடுத்துறாங்க, சரி எடுத்துறாங்க, அது அப்படியே இருக்கு. காஞ்சாலும் எடுக்க மாட்டாங்க, ரிட்டர்ன் உள்ளதான் சார் போய் விழுது. காய வச்சு எடுப்போம் சார், காயறதுக்கு இதாகும். அதான் கேளுங்க, நான் சொல்றேன். நீங்க கேட்காமலே ஒரு சைடா நியூஸ் போடுறீங்களான்றேன் சார். அது ரொம்ப நாளா இருக்கு சார் அந்த இடத்துல குப்பை. அதனால தான் நாங்க செய்தி ரொம்ப நாளா இருக்கு. அந்த பிரிட்ஜில் இருந்த பேப்பர் கவர்லாம் பாருங்க, பேப்பர் கவர் ஜனந்தோரம் சேருதுங்க. ஜனந்தோரம் குடிக்கிறான். நான் போலீஸ் வச்சு பார்க்க முடியாது. அது ரயில்வே இடம் முதல்ல. சரிங்க, அது டியூட்டி ஆஃப் தி ரயில்வேஸ். சரிங்க. ரயில்வே பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க, நகராட்சி எடுக்கணும்ன்றீங்க சார். அப்ப நம்ம பராமரிப்பு நம்ம தானே சார் பண்ணிக்கிறோம் சார். பராமரிப்பு நம்ம கிடையாதுங்க. ரயில்வே இடத்த நான் எப்படி பராமரிப்பேன்? ரயில்வே இடத்த நாங்க எப்படி பராமரிக்க முடியும்? நகராட்சி எப்படி உள்ள போக முடியும் முதல்ல? அப்போ இப்போ நாங்க ஒரு தூசு கூட எடுக்க முடியாது. இப்போ எப்படி சார் கிளீன் பண்ணது? இப்போ மட்டும் நகராட்சி எப்படி சார் எடுத்தாங்க? இல்லங்க, அதுதாங்க சொல்றேன். ஒரு அவசரத்துக்கு நாங்க எடுக்கிறோம், ஒரு தேவை மாதிரி எடுக்கிறோம். அது ரெகுலரா ஆள் போட்டு அங்க குடிக்கிற உடம்பு நான் பார்க்க முடியுமா? நகராட்சி அது பராமரிக்கலன்னு நீங்க சொல்றீங்க. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் நரேந்திரன் இணைகிறார். வணக்கம் நரேந்திரன். வணக்கம் ஜெயஸ்ரீ. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகர இரு பகுதிகளை இணைக்கும் வாயிலாக அமைந்துள்ளது ரெட்டகன் சுரங்கப்பாதை. வாகன போக்குவரத்து அதிகரிப்பால் பாதசாரிகளுக்கு இடையூறு ஏற்படுவதாக கூறி 3வது கண் சுரங்கப்பாதையை அமைக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகள் எழுந்த நிலையில் கடந்த 2006ஆம் ஆண்டு ரூபாய் 3 கோடி செலவில் அப்பாதையை ரயில்வே துறை அமைச்சராக வேலு அன்று முயற்சி எடுத்து மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. இது நாளடைவில் பராமரிப்பின்றி காணப்படுவதால் சுரங்கப்பாதை முழுவதும் சேரும் சகதியமாக குப்பைகள் நிறைந்து காணப்படுவதாகவும் இதனை நகராட்சி நிர்வாகம் தூய்மைப்படுத்தி பராமரிக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்த நிலையில் இது குறித்து நியூஸ் தமிழ் செய்தி தொலைக்காட்சி வாயிலாக அரசு கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இதனை அடுத்து போர்க்கால அடிப்படையில் நகராட்சி நிர்வாகம் செயல்பட்டு முதற்கட்டமாக குப்பை கழிவுகளை அகற்றினர். மேலும் தண்ணீர் அதே பகுதியில் தேங்கியிருந்த நிலையில் இது குறித்து நியூஸ் தமிழ் செய்தியாளர் ஆணையர் ரகுராமனிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போது என்னிடம் கேட்டால் நீங்கள் செய்தி வெளியிடுகிறீர்கள் என்று 3வது கண் சுரங்கப்பாதை தூய்மைப்படுத்துவது பராமரிப்பு செய்வது முடியாது என்றும் அது பணி முழுக்க ரயில்வே நிர்வாகத்தை சாரும் என தெரிவித்தார். மேலும் அங்கு குடிமகன்கள் சேர்ந்து குடிப்பதால் அங்கு நிறைய குப்பைகள் சேர்வதாகவும் எனவே ரயில்வே நிர்வாகம் ரயில்வே பாதுகாப்பு படை அமைத்து கண்காணிக்க வேண்டும். விவரங்களுக்கு நன்றி நரேந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.